வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. பிஓ ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்கான இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வைஸ் கிளாஸஸ் என்ன அப்படின்னா சயின்ஸில் ஜுவாலஜியில் வரக்கூடிய சுவாச மண்டலம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் நல்லா ப்ராக்டிக்கல் தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் லைனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எத்தனையுமே நம்ம படித்து வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய பிஓ எக்ஸாமில் எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதோடைய அந்த டெக்னிக் இதுக்குள்ளே தான் இருக்குது. கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஒன்று நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பட் தினமும் பயிற்சி வேண்டும், தினமும் படிச்சுட்டே இருக்கணும். இதில் ஒரு நாள் 2 நாள் கேப் விட்டாலும் மறுபடியும் உட்காந்து படிக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் கேப் விடாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரி, இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து சுவாச மண்டலம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுவாச வாயுக்களுடைய அந்த பரிமாற்றம். சுவாச வாயுக்கள் என்னென்ன, நம்ம உள்ளே இழுக்கும் பொழுது ஆக்சிஜன், வெளியே விடும்பொழுது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த சுவாச மண்டலத்தினுடைய அந்த வாயுக்களுடைய பரிமாற்றம், சுவாசித்தல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மண்டலம் சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுது. நுரையீரலில் காற்றுக்கும் அதாவது ஆக்சிஜனுக்கு ரத்தத்துக்கும் இடையில் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட்ஸ் நமக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு, இந்த குரல் வளை மூடி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது, எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்படிங்கிற இந்த அமைப்பு சுவாச படலத்தில் உணவு போகிறத தடுக்குது. இப்போ நம்ம இந்த சுவாச பாதை இப்படி இருக்குது அப்படின்னா இந்த குரல் வளை மூடி இருக்குது பாருங்கள். நம்ம காற்று இழுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த உணவு பாதை க்ளோஸ் ஆகிடும். நம்ம சாப்பிடும்பொழுது முழுங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாதை க்ளோஸ் ஆகிட்டு காற்று உள்ள இந்த மாதிரி சம்திங் என்னென்னா, நம்ம சாப்பிடும்பொழுது பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த உணவு குழாயும் அந்த காற்று குழாயும் ஓப்பனில் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம சாப்பாடு உள்ள அதுக்குள்ளே போயிடும். அந்த காற்று குழாய்க்குள்ளே போகிறப்போ நமக்கு புற ஏறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ சாப்பிட்றப்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த குரல் வளை மூடி, அதாவது எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறத இந்த பக்கம் வந்து மூடி வச்சுருக்கோம். சரி, இந்த அமைப்பு சுவாச படத்தில் உணவு போகிறத தடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குரல் வளை மூடி. நுரையீரல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துமே பார்த்திங்கன்னா சுவாச உறுப்புகளில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நுரையீரல்கள் தான். இது மார்பறைக்குள்ள அதாவது விழா எலும்புகளுக்கு உள்ள பாதுகாப்பாக இருக்கும். இது வந்து காற்றுக்குழாய் அப்படின்னு சொல்லப்படுது. மூச்சு குழலானது பார்த்திங்கன்னா குருத்தெலும்பு வளையங்களால் தாங்கப்பட்டிருக்கு. குருத்தெலும்பு வளையங்களால், இந்த வளையங்களால் மூச்சுக்குழல் தாங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, மூச்சுக்குழல் மார்பறைக்குள்ள நுழைஞ்சதுமே 2 மூச்சு கிளை குழல்களாக பிரிஞ்சு வலது இடது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிஞ்சிருது. சரிங்களா? உள்ள நுழைஞ்சதுமே நுண்குழல்களாக பிரிஞ்சு முடிவில் நுண்காற்றுப்பைகள், இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இது அறைகள் இருக்கு பாருங்க, நுண்காற்றுப்பறைகள், அது காற்று நுண்ணறைகள்னு சொல்கிறது, அல்வியோல்கள் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? நுரையீரல்களை சுற்றி 2 அடுக்குகள் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு படலம் ப்ளூரா அப்படின்னு சொல்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ப்ளூரல் ஜவ்வு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெட் கலர் நான் போட்ட மாதிரி இந்த இது மேலே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து ப்ளூரா அப்படின்னு சொல்லுவாங்க. வாயுக்களுடைய ஊடுருவல், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், இது வந்து பார்த்திங்கன்னா நுண்காற்று பையை சுற்றி இருக்கக்கூடிய மெல்லிய சுவர் வழியாக நடக்குதுன்னு சொல்லப்படுது. நம்ம சுவாசிக்கிறப்ப காற்று நாசி துவாரங்கள், இங்கேருந்து நாசி துவாரங்கள் வழியாக நாசி குழிக்குள்ளே போயிட்டு தொண்டை வழியாக லாரிங்ஸ், மூச்சுக்குழல், முதல்நிலை மூச்சுக்குழல், அதாவது முதல்நிலை கிளை மூச்சுக்குழல், நுண்குழல் கிளை மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அல்வியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு கொண்டு போய் அந்த காற்று நிற்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெளி சுவாசம் அப்படிங்கிறது. இப்போ என்னென்னா நுண்காற்றுப்பைகள் ஃப்ளூரா, வெளி சுவாசம், உட்சுவாசம், இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம், வெளி சுவாசம் அப்படிங்கிறது நாசி துவாரங்கள் வழியாக காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ளே இழுக்கப்பட்டு நுரையீரல்களுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுது. சரிங்களா? என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஃபங்க்ஷன் ஆகிடுச்சிங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இப்போ இது எடுத்திங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன், அதாவது குளுக்கோஸ் எரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடாக நேராக உள்ள நுரையீரலுக்குள்ளே தான் போய் ஸ்டோரேஜ் ஆகும். அப்போ நம்ம வெளிவிடும்போது நுரையீரலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துடும். வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம உள்ளுக்குள்ளே சுவாசிச்சுக்கிறோம். இதுதான் ஃபங்க்ஷன். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் சுற்றி சுற்றி நடந்துருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை ரத்தம் தான் போய் எடுத்துட்டு உடலுடைய மற்ற பாகங்கள் கொண்டு போய் கடத்துது. இதுதான் மெசேஜ். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உட்சுவாசம், வெளி சுவாசம் அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, உட்சுவாசம் அப்படிங்கிறது ரத்த ஓட்ட மண்டலம் வழியாக ஆக்சிஜன் உடல் முழுசும் கொடுக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு போகுது. ரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினால அந்த ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுது. புரியுங்களா? நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கொண்டு வந்து சேர்த்துறதும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது அந்த ஹீமோகுளோபின் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் இந்த வேலைகளை செய்யுது. ஹீமோகுளோபின் தான் செய்யுது. சரி, இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன, இந்த ரத்த சிவப்பு தட்டுகளுக்கு பேர் ஆக்சிஜன் படகுன்னு கூட நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஸோ இது என்ன காரணம்னா இங்கே நுரையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் உடலுடைய மற்ற பாகங்கள் கொண்டு போய் சேர்த்துது. இதனால தான் நம்ம சொல்கிறோம். அடுத்து செல் சுவாசம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். செல் சுவாசம் இதில் என்ன செல் சுவாசம் அப்படின்னா செல்கள் வழியாக ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுது. மனிதனுடைய ஒவ்வொரு நுரையீரலையும் ஏறக்குறைய 300 மில்லியன் காற்றுப்பைகள் இருக்குது. 300 மில்லியன். இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொட்டாய் விடுறது மூலமாக நம்ம அதிக அளவுக்கு ஆக்சிஜன் உள்ளே வாங்கிட்டு அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோம். இதுக்காக தான் அந்த கொட்டாய் விடுறோம் அப்படின்னு தெரிஞ்சோம். அடுத்து ரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு சிம்பிளாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம்.
ரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதயம், ரத்த குழாய்கள் இதெல்லாம் இருக்குது. இது என்னென்னா ரத்த ஓட்ட மண்டலம், இதயம், ரத்த குழாய்கள், ரத்தம், இந்த 3 விஷயத்துக்கு மட்டும் தான் இதை நம்ம பார்க்கணும். இதில் உள்ளடக்கிறது ரத்த ஓட்டம்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுவாச வாயுக்கள், உணவு சத்து பொருட்கள், ஹார்மோன்கள், இந்த கழிவுப் பொருட்கள் இது எல்லாத்தையும் கடத்துது. நோய் கிருமிகள்கிட்ட இருந்து நம்மை பாதுகாக்குது இந்த ரத்தம். உடல் வெப்பநிலையை ஒரே சீராக வச்சுக்கிறதுக்கும் இது உதவுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதயம் மார்பறையில் 2 நுரையீரல்களுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. 4 அறைகள் இருக்கக்கூடிய இதயம் 2 சுவர்கள் கொண்ட பெரிகார்டியம். அங்கே ஃப்ளூரோ எதுக்கு? நுரையீரலுக்கு. ஹார்ட்டுக்கு பெரிகார்டியம், உரைகள் அது மேலே சுற்றி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பெரிகார்டியம். சரிங்களா? ஸோ இந்த பெரிகார்டியம் அப்படிங்கிற உரையால் சூழப்பட்டிருக்கு. ஸோ ஒரு நிமிஷத்தில் 72 80 தடவை இதயம் துடிக்கும். அப்படியே ஒரு நிமிஷம். இப்போ டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா உடனே இப்படி வச்சு பார்த்துட்டு டைம் பார்த்துட்டே இருப்பார். ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை தடவை துடிக்குது? அதிகமாக துடிச்சுன்னா ஒரு 100 150 மேலே போயிடுச்சுன்னா அவரே ஆச்சரியமாக பார்ப்பாரு இல்லைங்களா? ஸோ ஹை ப்ரெஷர்ன்றப்போ அங்கே பயத்தில் நமக்கு அதிகமாக வரலாம். பட் இருந்தாலும் என்னென்னா 72 நார்மலாக 72லேருந்து 80 தடவை துடிக்கணும். சரி, ரத்த குழாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய தமனிகள், சிரைகள், தந்துகிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான ரத்த குழாய்கள் இருக்குது. இது மூடிய வலைப்பின்னல் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதன் வழியாக ரத்தத்தை உந்தி எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இதை பற்றி நம்ம முழுமையாக ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மேலே ஏட்ரியங்கள், கீழே வென்ட்ரிக்கல்கள், அதே மாதிரி அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அஸ்த ரத்தம் இந்த வழியாக போயிட்டு சுத்த ரத்தம் இதன் வழியாக தமனிகள் வழியாக எடுத்துகிட்டு போகுது. அஸ்த ரத்தம் வந்து சிரைகள் வழியாக உள்ளே போகுது. அதில் நுரையீரல் தமனி, நுரையீரல் சிரை மட்டும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இதயம் சம்மந்தப்பட்ட இது நடத்தும்போது முழுமையாக பார்த்துக்கலாம். இப்போ ரத்தம் இது ஒரு திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்லப்படுது. ரத்தத்தில் பிளாஸ்மா, ரத்த சிவப்பணுக்கள், அது ரெட் பிளட் செல்ஸு, ரத்த வெள்ளையணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸு, ரத்தத்திற்குள் பிளேட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இரத்த சிவப்பணுக்கள் பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜையில் உருவாக்கப்படுது. ரைட், இது வந்து ஒரு சும்மா ஒரு மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டோம். அதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கும்போது நம்ம தனியாக பார்த்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ரத்த குழாய்களை பார்த்தோம். ரத்தம் வந்து இணைப்பு திசு, பிளாஸ்மா இதெல்லாம் இதில் இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம். இப்போ என்ன நுரையீரல் தமனி, இது மட்டும் ஆப்போசிட்டாக விதிவிலக்கு என்னன்னா வலது வென்ட்ரிக்கல்லிருந்து ரத்தத்தை, அதாவது நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது இந்த நுரையீரல் தமனி. நுரையீரல் சிரைங்கிறது, அதாவது இதில் என்ன நம்ம ஸ்பெஷலாக இங்கே இது பண்ணுறோம்னா, தமனினா என்ன? சுத்த ரத்தத்தை கடத்துவது. சுத்த ரத்தம் என்ன? நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது வந்து தமனி. சிரைனா என்ன? அசுத்த ரத்தத்தை கடத்துன்னு சொல்கிறோம். அசுத்த ரத்தம்னு வேறு என்ன கிடையாது, ஆக்சிஜன் அற்ற ரத்தம். இப்போ இங்கே போய்ட்டு ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை கொண்டு போய்ட்டு இங்கே கொடுத்ததும் இங்கே எரிக்கப்பட்டு விட்டது. எரிக்கப்பட்ட ஆக்சிஜன் எரிஞ்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை கொண்டு போகிறது யார் அப்படின்னா இந்த சிரைகள் தான். மேலே இருக்கக்கூடிய இந்த நரம்புகள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சிரைகள். ஸோ அதன் வழியாக அசுத்த ரத்தம் உங்கள் ரத்தத்துக்கு போகுது. மறுபடியும் தமனிகள் வழியாக சுத்த ரத்தம் போகுது. அது ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் வந்து சேருது. ஸோ இதுக்கு விதிவிலக்கா என்ன அப்படின்னா, அங்கே இதயம் டு அந்த நுரையீரலுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற ஆட்கள் இவங்க யாருன்னா நுரையீரல் தமனி. இவர் என்ன அப்படின்னா அந்த நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது. நுரையீரல் சிரை அப்படிங்கிறது வந்து சிரைன்னா என்ன? அசுத்த ரத்தம். ஆனால் இது வந்து சுத்த ரத்தத்தை கடத்தும். சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா நுரையீரலிருந்து இடது ஏற்றியத்துக்கு கொண்டு போகுது. அதாவது ஹார்ட் இருக்கக்கூடிய இடது ஏற்றியத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துது. இப்போ இதயத்தை பற்றி நம்ம நடத்தும்போது அது முழுமையாக நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ரத்த நுண் நாளங்கள், அதாவது ரொம்பவே குறுகலான நாளங்கள். இது எல்லா தமனிகளுடைய முனைகளையும் சிரைகளோட இணைக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மற்றும் ஜீரணித்த சத்து உணவுப் பொருட்களை மற்ற உறுப்புகளுக்கு கொடுத்து அங்கிருந்து கழிவுப் பொருட்களை கடத்துறது அப்படின்னு சொல்லுவோம். தமனிகள் வெளிர் சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடியது. இந்த இதயத்திலிருந்து எல்லா பகுதிக்கும் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது. சரிங்களா? நுரையீரல் தமனிகள் தவிர மற்ற எல்லா தமனிகளும் சுத்த ரத்தத்தை கடத்துது. சிரைகள்ங்கிறது கருஞ்சிவப்பு நேரத்தில் இருக்கும். உடலுடைய மற்ற பகுதிகளிலிருந்து இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு வரும். அதாவது ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை. நுரையீரல் சிரைகள் தவிர மற்ற எல்லா சிரைகளும் அசுத்த ரத்தத்தை கடத்தும். அந்த நுரையீரல் சிரை மட்டும் சுத்த ரத்தத்தை கடத்தும். இவ்வளோதான் விஷயம், வரணும் இல்லை. நரம்பு மண்டலம் அப்படின்றத நம்ம இதில் அடுத்ததாக பார்ப்போம். நரம்பு மண்டலம் அப்படிங்கிற டைட்டில் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் எடுத்து துலங்கல் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினமும் புறத்தூண்டுகளுக்கு உரிய எதிர்வினையை வெளிப்படுத்துது. புறத்தூண்டுதல், வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த தூண்டுதலுக்கு உரிய எதிர்வினையை வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறோம். அதோடைய முக்கியமான பண்புன்னு சொல்லப்படுது. இங்கே தூண்டல் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பேர் புற சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுகளை உணர்றதுக்கு உடம்புல உணர்வு உறுப்புகள் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரியான குறிப்பிட்ட தூண்டல்களுக்கு காரணமாக உயிரினங்கள் வெளிப்படுத்துகிற குறிப்பிட்ட பதில் விளைவு துலங்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கும். நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் ஆனதுன்னு சொல்லப்படுது. இதில் இந்த நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா மூளை, தண்டுவடம், ஏன்னா சிறிய மூளைன்னு சொல்கிறோம், தண்டுவடம், உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் நரம்புகள் எல்லாம் இருக்குது இதனுடைய அமைப்புக்குள்ள. நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பு மண்டலம் இணைஞ்சி ஒரு விஷயத்தை கடத்துறது, ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கியமான வேலைகளை செய்யுது. நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நரம்பு திசுக்களால் ஆனதுன்னு சொல்கிறோம். இது 3 வகையான உட்கூறுகள் கொண்டதுன்னு சொல்லப்படுது. அதாவது நியூரான்கள், நியூரோக்ளியாக்கள், நரம்பு நாரிழைகள். 3 நியூரான்கள், நியூரோக்ளியாக்கள், நரம்பு நாரிழைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ நியூரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லப்படுது. செயல் ரீதியான அடிப்படை அமைப்புகள் அலகுகள்.
மனிதனுடைய ரொம்ப நீளமான செல் நரம்பு செல் அப்படின்னு சொல்லப்படுது. இது சுமார் 100 மைக்ரோமீட்டர் மைக்ரோமீட்டர் நீளம் கொண்டதுன்னு சொல்லுது. இந்த செல்கள் பலவிதமான தூண்டல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது தூண்டலை ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு தூண்டல்கள் வருது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதை உணர்றதுக்கும், கடத்துறதுக்கும் ஏற்ற மாதிரி சிறப்பு திறன்கள் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு செல்களில் தகவல்கள் உடலோட ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மின் தூண்டல்களாக கடத்தப்படுது. இதுதான் என்னுடைய ஸ்பெஷல் மின் தூண்டல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, நீரோக்ளியா நரம்பு நாரிழைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீரோக்ளியா நரம்பு நாரிழைகள், இது வந்து ரெண்டு என்னன்னா நீரோக்ளியா நீரோ அப்படின்னா நரம்புங்க. நீரோன்னு எது வந்தாலும் சரி இந்த நரம்பு. லாக்டான் எது வந்தாலும் சரி அது பால் சம்மந்தப்பட்ட விஷயம். லாக்டோமீட்டர் பால் அந்த இதை திறனை அளக்கக்கூடிய மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீரோன்னு வந்து அது எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்ட தகவல்னு வச்சுக்கோங்க. நீரோக்ளியா அப்படிங்கிறது கிளியல் செல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது நரம்பு மண்டலத்தில் துணை செல்களாக செயல்படுது. இது நியூரான்கள் மாதிரி நரம்பு தூண்டல்களோட உருவாக்குறதுலையோ இல்லை அப்படின்னா கடத்துறதுலையோ ஈடுபடுறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நரம்பு நாரிழைகள்னு என்ன? நியூரான்களுடைய ரொம்ப நீளமான மெல்லிய செயல்படக்கூடிய பகுதி நரம்பு நாரிழைகள் அப்படின்னு சொல்லப்படுது. பல நரம்பு நாரிழைகள் ஒன்றா சேர்ந்து கற்றையாக மாறி நரம்புகளை செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ நம்ம நியூரான்களுடைய அந்த அமைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமைப்பை பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்லுவோம், செல் உடலம், சைட்டான்னு சொல்லக்கூடிய செல் உடலம் பார்த்துருவோம். இந்த டென்ட்ரான் சொல்கிறது வந்து இதனுடைய அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு கடத்துறது. ஆக்சான் அப்படிங்கிறது இதனுடைய லென்த்து தான் இன்னொரு ஆக்சான். இது எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளே வந்து உட்கரு அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இதுக்கு கீழே வந்து அந்த மையலின் உரை, ரன்வீரின் கற்கள், இதெல்லாம் டென்ட்ரைடுகள், இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நீரோனுடைய அமைப்பு சைட்டான் அப்படின்னு செல் உடல்னு சொல்கிறோம். டென்ட்ரைடுகள், ஆக்சான், இந்த 3 விஷயத்தை பார்த்தோம்னா சைட்டான் அப்படிங்கிறது செல் உடலம் அல்லது பெரிகேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிகேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மைய உட்கருவில் சைட்டோபிளாசம் நிரம்பி இருக்கக்கூடியது. இது கூட மைய உட்கருவில் சைட்டோபிளாசம் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதி வந்து நியூரோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இது பூரா நியூரோபிளாசம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்குள்ள அளவில் பெரிய துகள்கள் நிரம்பியிருக்கு. பெரிய அளவுக்கு துகள்கள் நிரம்பியிருக்கு. இந்த துகள்கள் நிசில் துகள்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நிசில் துகள்கள். டென்ட்ரைடுகள், இதை பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய கிளைத்த பகுதி இன்னொரு நரம்புகளோடு கொண்டு போய் இது கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் முக்கியம். பிற நரம்பு செல்களுடன் தொடர்பு கொள்ளும் பகுதி டென்ட்ரைடுகள்னு சொல்கிறோம். டென்ட்ரைடுகள் என்பது செல் உடலத்துடைய வெளிப்புறமாக பல கிளைத்த பகுதியில் இருக்குது. இது நரம்பு தூண்டல்களை சைட்டானை நோக்கி கடத்துது. இங்கிருந்து சைட்டான் அப்படிங்கிறது செல் உடலத்தை நோக்கி கடத்துது. மற்ற நரம்பு செல்களிலிருந்து வரக்கூடிய அந்த சமிக்ஞைகளை, அந்த ஆக்ஷனை வந்து உள்வாங்கிக்கிற பரப்பு அதிகரிக்குது. இதுதான் அந்த இதை பண்ணுது. ஆக்சான் அப்படிங்கிறது ஒரு தனித்த நீளமான மெல்லிய அமைப்புன்னு சொல்லப்படுது. இங்கிருந்து நீண்டுட்டு இருக்கு பாருங்க, இதை சொல்லுவோம். ஆக்சானுடைய முனைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நுண்ணிய கிளைகளாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு குமிழ் மாதிரி ஸ்னாப்டிக் குமிழ் பகுதிகளாக பிரிவடைது. இது என்ன சொல்றது, முடியும்னு சொல்கிறாங்க. ஸ்னாப்டிக் குமிழில் போய் முடிஞ்சிருது. ஆக்சானுடைய அந்த பிளாஸ்மா சவ்வு ஆக்சோலெம்மா அப்படின்னும் சைட்டோபிளாசம் ஆக்சோபிளாசம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் தூண்டல்களை சைட்டான்லேருந்து எடுத்துகிட்டு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த செல் உடலத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இது எடுத்துகிட்டு போகிறது, இந்த ஆக்சான் எடுத்துகிட்டு போக தூரம் ஆக்சானுடைய மேற்புறம் ஒரு பாதுகாப்பு உரையால் போர்த்தப்பட்டிருக்கு. அந்த பாதுகாப்பு உரை வந்து மையலின் உரை அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு கீழே நம்ம வந்துடலாம். மையலின் உரை அப்படின்றது நம்ம இந்த இடத்துல நம்ம வந்துடலாம். இந்த ஆக்சானுடைய கிளைத்த பகுதின்னு சொல்கிறோம். ஸோ மையலின் உரைங்கிறது நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். சரிங்களா? ஆக்சானுடைய மேற்புறம் ஒரு பாதுகாப்பு உரையால் போர்த்தப்பட்டிருக்கோம். அதனுடைய லென்த்து தான் இது. அந்த ஆக்சான் நீளமாக வந்துச்சு பாருங்கள், அதனுடைய லென்த்து தான் வந்து இந்த இதுன்னு சொல்கிறோம். ஸோ மேற்புறம் ஒரு பாதுகாப்பு உரையால் போர்த்தப்பட்டிருக்கு. இந்த உரைக்கு பேர் என்ன? மையலின் உரை. இதனுடைய மேற்புறம் ஸ்வான் செல்களால் ஆன உரையால் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த உரை நியூரிலெம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வான் செல்கள் அப்படிங்கிறது இது வந்து நியூரிலெம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம். மையலின் உரை தொடர்ச்சியாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளுடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடைவெளிகள் தான் வந்து ரென்வீரின் கணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ரென்வீரின் கணுக்கள். இந்த கேஃப் இதெல்லாம் சொல்லலாம். புரியுங்களா? ஸோ ரென்வீரின் கணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கணுக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி கணுவிடை பகுதி. இதுக்கு இடையில் இருக்கிறது தான் கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. மையலின் உரையானது ஒரு பாதுகாப்பு உரையால் செயல்படக்கூடிய அந்த நரம்பு தூண்டல்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வேகமாக கடத்துறதுக்கு உதவுது. ஸ்னாப்ஸ், ஒரு நியூரோனுடைய ஸ்னாப்டிக் குமிழ் பகுதிக்கும் இன்னொரு நியூரோனுடைய டென்டிரான் இணையிற பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி பகுதி ஸ்னாப்டி இணைவு பகுதின்னு சொல்கிறோம். ஒரு நியூரான்லேருந்து தகவல்கள் இன்னொரு நியூரானுக்கு கடத்தப்படுறது ஸ்னாப்டிக் குமிழ் பகுதியில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வேதிப்பொருள் மூலமாக நடக்குதுன்னு சொல்லுவோம். இந்த வேதிப்பொருட்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னால இங்கேருந்து இன்னொரு பக்கம் கடத்துறதா. ஸோ இது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நரம்புகளுடைய விஷயங்களை கடத்துறது அல்லது நரம்புணர்வு கடத்திகள் அப்படின்னு சொல்லப்படுது. நியூரான்களுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த போர்ஷனில் நம்ம சிலது பார்க்க போகிறோம். நியூரான்களுடைய வகைகள்: ஒரு முனை நியூரான்கள், இருமுனை
பலமுனை நியூரான்கள். இதெல்லாம் எங்கே இருக்குது, எந்த இடத்துல வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒருமுனை நியூரான்கள், இருமுனை நியூரான்கள், பலமுனை நியூரான்கள், நியூரான்கள் வகைகள். சரி, இப்போ ஒருமுனை நியூரான்கள், இந்த நியூரான்கள் என்ன சொல்றது, இந்த வகை நியூரான்களில் ஒரு முனை மட்டும்தான் சைட்டான்லேருந்து கிளச்சி வரும். இது வந்து ஆக்சான் மற்றும் டென்ட்ரானாக வேலை செய்யும். ஒருமுனை நியூரான்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா வளர்கருவின் ஆரம்ப நிலையில், கருவினுடைய அந்த வளரக்கூடிய அந்த ஆரம்ப நிலையில் மட்டுமே இருக்கும். முதிர் உயிரிகளில் இருக்காது ஒருமுனை நியூரான்கள். இருமுனை நியூரான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டான்லேருந்து 2 நரம்பு பகுதியில் 2 பக்கமும் இணைஞ்சிருக்கும். ஒன்று ஆக்சானாக வேலை செய்யும், இன்னொன்று டென்ட்ரானாக வேலை செய்யும். ஸோ கண்ணுடைய விழித்திரை இருக்கு பாருங்க, அங்கே நாசி துளையில் இருக்கக்கூடிய ஆல்ஃபேக்டர் எபிதிலியத்தில் இருக்குது. இந்த 2 விஷயத்தையும் இருமுனை நியூரான்களை மனப்பாடம் பண்ணிக்கும். பல முனை நியூரான்கள், சைட்டான்லேருந்து பல டென்ட்ரான்கள் கிளைச்சு ஒரு முனையிலையும் ஆக்சான் ஒரு முனையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. மூளையினுடைய அந்த புறப்பரப்பு சொல்லப்படக்கூடிய பெருமூளை புறணையில் இது இருக்குது. நரம்பு நாரிழையோட வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் வரிசை இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. பலமுனை நியூரான்கள் இதில் கொடுத்துருக்கோம். நரம்பு நாரிழைகளின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். சரிங்களா, இதை வந்து நல்லா எழுதிக்கோங்க. நரம்பு நாரிழையுடைய இந்த 2 வகைகளை வகைப்படுத்திருக்காங்க. ஒன்று மையலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள், 2 மையலின் உரையற்ற நரம்பு செல்கள் சொல்கிறது. ஒன்று மையலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் அப்படின்றது வந்து நம்ம எதிர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நரம்பு செல்களுக்குள்ள ஆக்சான் மேலே மையலின் உரை போர்த்தப்பட்டிருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்லணும், மையலின் உரையுடன் கூடிய நரம்பு செல் சொல்கிறோம். இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக மையலின் உரையற்ற நரம்பு செல்கள் அப்படிங்கிறது நரம்பு செல்லுக்குள்ள ஆக்சான் மேலே மையலின் உரை போர்த்தப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அது மையலின் உரையற்ற நரம்பு செல் அப்படின்னு சொல்கிறோம். மூளையினுடைய அந்த வெண்மை நிற பகுதி இருக்கு பாருங்க, மையலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்களையும், சாம்பல் நிற பகுதி மையலின் உரையற்ற நரம்பு செல்களையும் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. நரம்பு தூண்டல் கடத்தப்படுதல் அடுத்ததாக இதில் நம்ம வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். நரம்பு தூண்டல்கள் கடத்தப்படுறது, எப்படியாக நரம்பு தூண்டல்கள் கடத்தப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு உறுப்புகள் ஏன் இதை ஃபஸ்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, உணர்வு உறுப்புகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த கண், மூக்கு, தோல் இதுகள் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பெறப்படக்கூடிய அந்த தூண்டல்கள் உணர்வேற்பிகள் மூலமாக உணரப்படுது. ஒரு குறிப்பிட்ட நியூரான்களோட தொகுப்பில் நடக்கிற நரம்பு தூண்டல்கள் போகக்கூடிய அந்த பாதையானது எப்போவுமே ஒரே நியூரானுடைய ஆக்சன் முனையிலிருந்து இன்னொரு நியூரானுடைய டென்டான் முனைக்கு ஸ்னாப்ஸ் அல்லது ஸ்னாப்டிக் குமிழ் மூலமாக கடத்தப்படுறது ஸ்னாப்டிக் கடத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏற்கனவே இதை நம்ம பார்த்துப்போம். ஒவ்வொரு நியூரானும் 1000 நரம்பு என்ன சொல்கிறது தூண்டல்களில் 1 வினாடி நேரத்தில் கடத்த கொடுத்து, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 1000 நரம்பு தூண்டல்கள் வந்து 1 வினாடி நேரத்தில் கடத்த கொடுத்து ஒவ்வொரு நியூரானும். மேலும் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் அதிகமான நரம்புடைய இணைப்புகளை வந்து மற்ற நியூரான்களையும் உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகள் வந்து நமக்கு கரண்ட் ஒயர் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடியது. இப்போ அந்த கரண்ட் ஒயருங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் போட்டால் உடனே அங்கே போய் லைட் எரியுது பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் எடுத்துக்குது. அந்த மாதிரி தான் தூண்டல்கள். இப்போ புறத்தூண்டல் ஒன்று இங்கே வந்து நமக்கு அட்டாக் ஆகுதுன்னா அது பூரா அந்த நரம்புகள் வழியாக அந்த ஒயர்கள் மூலமாக நமக்கு மூளைக்கு போய் டக்குன்னு கிளிக் ஆகுது. இந்த இடத்துல தொடராங்க பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா அந்த மூளை தான். அது வித்தின் செகண்டில் அது ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் அதை எடுத்துகிட்டு இந்த வேலைகள் செய்யுது. ஸோ ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.